ஒரு வருடம் கடினமாக உழைத்தாலும் 5% இன்கிரிமெண்ட் போட்டவன் எவன்? அவன் இவன் என்ற ஏகவசனம் வேண்டாம். HR-இடம் கேட்டால் அதற்கு தக்க பதில் கூறுவார்கள். அப்படியானால் தங்களை விட மற்றவருக்கு இங்கு அதிகாரமோ? இன்கிரிமெண்ட் போட்டது கணித்துதான் போட்டிருக்கிறார்கள். செய்த வேலையை பொறுத்துதான் இன்கிரிமெண்ட். அதனால் தான் தினந்தோறும் நான் செய்த வேலையிலே நீங்கள் தவறு கண்டீர்களோ? ஆம், பழுதுள்ள வேலை இருந்ததால் இன்கிரிமெண்ட்டுக்கு அருகதையில்லை என்று தடுத்து கூறியவன் நான் தான். யார் இந்த கயவன்? ஆல் டிபார்ட்மெண்ட் ஹியூமன் ரிசோர்ஸ் ஹெட் HR. HR-ஆ? உங்களுக்கு வேறு வேலை இல்லை என்பதற்காகத்தான் எங்கள் வேலையில் குற்றம் கண்டீரோ? என்ன குற்றம் கண்டீர்? முதற்கண் உன் ஷிப்ட் டைமிங் என்ன? ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட் 9 o'clock. ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட் என்றால் நீ சரியாக 9 o'clock வராமல் போனதுக்கான காரணம்? அது இன் டைம் பிரச்சனை, நீ வேலை பிரச்சனைக்கு வாரும். எம்ப்ளாயிக்கு முதலில் ஷிஃப்ட் டைமிங் தான் முக்கியம், அதை தாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன் டைமிங், டீ பிரேக், ஒர்க் அவர், லஞ்ச் பிரேக், ஒர்க் அவர், அவுட் டைமிங் அனைத்தும் அறிவோம். அது பற்றி உமது அறிவுரை தேவையில்லை. எனக்கு வேலை செய்ய தெரியும். எல்லாம் தெரிந்துவிட்டால் செய்யும் வேலையில் பிழை இருக்காது என்று அர்த்தமா? அது பற்றி நான் குற்றம் கூறக்கூடாதா? HR என் பணியிலே குற்றம் கூறுகிறாராம். கூறும் கூறும் கூறி பாரும். எம்ப்ளாயீஸ் பிஹேவ் கார்ப்பரேட். உங்களுக்குள்ள கான்வர்சேஷன் தேவைதான், ஆனா அதுவே ஆர்குமெண்ட்ஸா மாறிடக்கூடாது. சண்டையும் சச்சரவும் HR-இன் பரம்பரை சொத்து. அதை மாற்ற யாராலும் முடியாது. பொறுத்து பாரும். HR அவர்களே, என் பணியில் எங்கு குற்றம் கண்டீர்? கான்டாக்டிலா இல்லை பெர்ஃபார்மன்ஸிலா? பெர்ஃபார்மன்ஸில் குற்றம் இல்லை, இருந்தாலும் அதை சரி செய்து கொள்ளலாம். கான்டாக்டில் தான் குற்றம் இருக்கிறது. என்ன குற்றம்? எங்கே தினம் நீ என்ன செய்கிறாய் சொல்லும்? கொடுத்த வேலை கிடப்பில் இருக்க அடுப்பில் வெந்த சோறு போல் பொங்கி உழைத்து சொங்கி போனோம். பொங்கும் மன கவலை துறக்க நட்பு நாடி சிரித்து பாடி FB திறந்து BP மறந்தோம். மீண்டும் பணி செய்தோம். இதுதான் எமது தினசரி. FB பார்க்கும் தேவை? ஒருவன் வேலை பார்த்து மண்டை சூடாகி அவனது மனதுக்குள் ஒரு அடிமை மாடாகி போய்விடக் கூடாது என்பதற்காக FB பார்க்கிறேன். கொலிக்ஸுடன் கலாட்டா? மலர்களிடத்தே உள்ள மகரந்த பொடிகளை எடுத்து விட்டால் பூவிருக்கும் மனமிருக்காது என்பதை கண்டேன். வேலை செய்யும் இடத்தில் சந்தோஷத்தை எடுத்து விட்டால் எங்கே போய் வேலை இருக்கும் என்பதால் கலாட்டா தேவை. இதனால் இந்த மேனேஜ்மெண்ட்டுக்கு தாங்கள் கூறும் முடிவு புரியவில்லை. வேலையிடத்தில் இயற்கையிலேயே சந்தோஷம் இருக்க வேண்டும் என்பதுதான் எமது கருத்து. ஒரு காலம் இருக்க முடியாது. காலை முதல் மாலை வரை வேலை செய்வதினாலும் டைமுக்கு ஒழுங்காக ஆபீஸ் வருவதாலும் தான் பணியிடத்தில் வேலை சரியாக நடக்குமே தவிர FB பார்ப்பதாலும் அரட்டை அடிப்பதாலும் சிரித்து அலப்பறை செய்வதினாலும் ஒரு காலம் இருக்க முடியாது. பெரிய பெரிய போஸ்டில் இருப்பவர்கள் கூட FB பார்ப்பது கிடையாதோ? பேஸ்புக் ஆபீஸில் பணிபுரிவர்களாக இருந்தாலும் கூட ஆபீஸ் வேலை என்று அவர்கள் அக்கௌண்டை ஒரு காலம் ஓபன் செய்யக்கூடாது. கூகுளில் வேலை செய்பவருக்கு 14 லோகத்தில் இருக்கும் எம்ப்ளாயிஸுக்கும் அதே ரூல்ஸ் தான். ஒர்க்கில் நீ செய்வதல்லாமல் உனக்கு உதவுகிறாளே இன்னொரு HR, அவளுக்கும் அதே நிலைதானோ? அவளுக்கு மட்டுமல்ல, நான் அன்றாடம் ரிப்போர்ட் செய்யும் MD, CEO, COO, மேனேஜர் அவர்களுக்கும் அதே விதிப்படிதான். உண்மையாக? உண்மையாக, நிச்சயமாக, நிச்சயமாக. உமது HR பாலிசியின் மீது ஆணையாக, MBA HR மீது ஆணையாக. HR நன்றாக என்னை பார். ஏய் எம்ப்ளாயி, நீ பேப்பர் போட்டுட்டு கூட போய்க்கு. நீ வேற கம்பெனிக்கு போனாலும் கூட அங்கேயும் சரிவராம நீ பேப்பர் போட்ட போதிலும் குற்றம் குற்றமே. பேப்பர் போட்ட போதிலும் குற்றம் குற்றமே. Employee, don't put paper. I'll talk to the higher management ASAP and let you know. We'll keep you also in loop.